எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்த பொழுதும், துன்பங்களை கொடுத்த பொழுதும், தன்னுடைய சாந்த குணத்தை சிலுவை வரைக்கும், சிலுவையின் மரண பரியந்தம் நமக்கு காண்பித்து கொடுத்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். 2025ஆம் ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் என்ற தலைப்பிலே நாம் என்ற கருப்பொருளை துவங்கினோம். அதன் அடிப்படையில் இந்த வாரத்திலே 25வது தலைப்பாக சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற செய்தியோடு உங்களிடத்தில் வருகிறேன். கடந்த வருஷத்திலே 2024ஆம் வருடம் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பை நாம் பார்த்தோம். அநேக செய்திகள், ஏறத்தாழ 46 அல்லது 47 செய்திகளை உங்கள் முன்பதாக நான் வைத்திருந்தேன். கணவனை குறித்து, மனைவியை குறித்து, வீட்டை குறித்து, பெண்களை குறித்து, ஆண்களை குறித்து, பெற்றோரை குறித்து, பிள்ளைகளை குறித்து என்று சொல்லி பலவிதமான கோணங்களிலே தேவன் நமக்கு என்ன செய்தியை கொடுத்திருக்கிறார் என்று கடந்த வருஷத்திலே குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பின் கருப்பொருளிலே நாம் பார்த்தோம். இந்த வருஷத்திலே இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் என்ற கருப்பொருளின் கீழே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த ஒவ்வொரு நாளும் அவர் கொடுத்ததான செய்திகள் அடிப்படையிலே ஒவ்வொரு செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் சென்று அதனுடைய பிளேலிஸ்டிலே தனித்தனியாக இருக்கிறது. தேவ செய்தி, கர்த்தருடைய பந்தியின் செய்தி, ஒவ்வொரு வருடத்திலும் நாம் எடுத்த 1 கொரிந்தியரை குறித்து, மத்தேயு குறித்து எல்லா புத்தகங்களையும் நாம் எடுத்திருக்கிறோம். வேதாகமம் முழுவதும் இப்படியாக எடுத்திருக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேலிஸ்டின் கீழே நீங்கள் அதை பார்த்து கொள்ள முடியும். அப்படின்னு அதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் என்ற பிளேலிஸ்டின் கீழே இந்த கருப்பொருளின் எல்லா செய்தியையும் நீங்கள் பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த செய்தியின் ஆதார வசனமாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். சாந்த குணம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்படியே அமைதியாக இருக்கிறது, எதற்கும் நாம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த சாந்த குணம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு கிரேக்க பாஷையிலே, அதாவது மூல பாஷை எழுதப்பட்ட அந்த மொழியிலே பார்க்கும் பொழுது ப்ராவோஸ் என்ற வார்த்தை பயன்படுகிறது. அதாவது மீக் என்ற ஆங்கிலம், தமிழிலே சாந்தம். இது இன்னொரு வகையில் சொல்ல வேண்டும் என்றால் ஜென்டில்னஸ், அதாவது மென்மையான அல்லது கைண்ட் என்று நாம் பார்க்க முடியும். கனிவான அல்லது மன்னிக்கும் தன்மை, ஃபர்கிவிங் என்ற அந்த பொருளை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது சாந்தமான, மென்மையான, கனிவான, மன்னிக்கும் தன்மை கொண்ட என்ற இந்த பதங்கள் எல்லாம் இந்த வார்த்தைக்குள் அடங்குகிறதாய் இருக்கிறது. உதாரணத்திற்கு மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்தில், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு ஆதாரமான வசனத்தை பார்க்கலாம். பேதுரு எழுதின 1வது நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனம், அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அழியாத அலங்கரிப்பு எது? சாந்தமும் அமைதலும் என்று அங்கு பார்க்க முடியும். இப்படியாக சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், தே ஆர் பிளஸட் அப்படின்னு சொல்லி நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். சாந்த குணம் உள்ளவர்கள் என்றால் யார்? அவர்கள் தங்கள் எல்லா ஆர்வங்களையும், பாசங்களையும், எதிர்பார்ப்புகளையும், தங்களுடைய நோக்கங்களையும் அவர்கள் சமமாக வைத்திருப்பவர்கள்.
தங்களுடைய எல்லா ஆசையாக இருக்கட்டும், பாசங்களாக இருக்கட்டும், அதை சமமாக வைத்திருப்பார்கள். எதிர்பார்ப்புகள் ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம், அது கிடைக்கல அப்படின்னா ஐயையோ அப்படின்னு அடித்து பிறண்டு அது கிடைக்கிறது வரைக்கும் பரபரப்பாகி படபடப்பு வந்து இவர்களை கேள் அவர்களை கேள், இந்த முயற்சியிடு அந்த முயற்சியிடு, இதை செஞ்சிருவோம், அதை எப்படியாவது நான் எனக்கு விரும்பினது எனக்கு வந்து சேர வேண்டும், நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்வதற்கு முனைந்து ஓடி திரிபவர்களுக்கு சாந்தம் இல்லை என்று நமக்கு தெரியும். இப்போ சாந்தம்னா என்ன? நம்முடைய ஆர்வம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய பாசம் எல்லாத்தையுமே சமநிலையிலே நாம் வைத்திருக்கிறோம். there will be a balance in each and every activity. அந்த ஒரு ஈக்குவாலிட்டி, ஈக்குவல்னஸ் என்று நாம் அதை சொல்ல முடிகிறது. எல்லா சூழலிலும் சாந்தமாக இருப்பது, எந்த நேரத்திலும் சாந்தமாக இருப்பது. நாம் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னோன்னா சிலருடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா எல்லை மீறி பேச்சுகள் போகும், தங்களுடைய சிந்தனைகள் எல்லை மீறி போகும், கட்டுக்கு அடங்காத கோபத்திற்குள்ளே அவர்கள் கடந்து விடுவார்கள். காலையில் 10 மணிக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா வச்சுருக்கிறோம், நீங்கள் கேட்ட கடன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நம்ம எதிர்பார்ப்போடு 9 மணிக்கெலாம் அங்கே போயிடுறோம். அவர் திடீர்னு ஐயோ எனக்கு கையில் காசு இல்லை, இன்னொரு தடவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த எதிர்பார்ப்பு, அந்த அவசர தேவை, அந்த கடைசி நிமிட தேவை, நாம் நினைத்தது நடக்கவில்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எவ்வளவு அது கஷ்டத்தில் அவர்களை ஆழ்த்திவிடும். அந்த நேரம் அவருடைய சிந்தனை எப்படி இருக்குது, அவருடைய யோசனை எப்படி இருக்குது, அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? சமமாக அந்த சூழலிலும் சாந்த குணம் இருக்கிறதா? அதான் அங்கே பார்க்குறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் தங்கள் எல்லா ஆர்வங்களையும் பாசங்களையும் சமமாக வைத்திருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். அதை வேதாமம் இன்னொரு விஷயத்திலையும் அங்கு சொல்லுகிறது. வாழ்க்கைக்கும் தெய்வ பக்திக்கும் உண்மையிலேயே தேவையான அனைத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நாம் பார்க்க முடியும். வாழ்க்கையிலேயே, அதாவது பொறுமையாக இருக்கும் பொழுது, சாந்தமாக இருக்கும் பொழுது, தேவையான அனைத்தையும் வாழ்க்கைக்கும் தெய்வ பக்திக்கும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். 2 பேதுரு 1 அதிகாரம் 3-4 வசனங்களிலே ஒரு வாக்குறுதி எனக்கு நினைவு வருகிறது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், நல்ல கவனிங்க, இந்த வாழ்க்கைக்கும் விண்ணுலக வாழ்க்கைக்கும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லா யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரளினதும் அன்றி இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகாக அந்த 2 பேதுரு சொல்லுவார். 2ஆம் நிருபம் எழுதும் பொழுது அந்த வசனங்களை நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளை நிதானமாய் கவனமாக அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியும் பொழுது, அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திற்கும் தேவ பக்திக்கும் பரலோகம் போய் சேருவதற்கு வரைக்கும் தேவையான அத்தனையும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாராம். அவ்வளவு அதிகமான வாக்குறுதிகள் நம் கையில் இருக்கிறது. தேவன் அவர்களுக்கு இங்கு கொடுத்த எந்த பங்கையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். அதில் அப்படியே பார்த்துட்டு அடுத்தவன் அனுபவிக்கிறத நம்ம பார்த்துட்டு போகிறதில்ல. நமக்கு தேவன் அந்த கிருபைகளை தருகிறார் என்று சொல்கிறார். இனிமேல் நீதி வாசமாயிருக்கும், புதிய பூமியை பெறுவார்கள் என்று
அதே 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். கவனிச்சிங்களா? அந்த சாந்த குணம் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட காத்திருப்பு நமக்கு இருக்கிறது? எதற்காக நம்ம காத்திருப்பு இருக்கிறது? நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும், தேவனுடைய அந்த கிருபை நமக்கு கிடைக்கும் பொழுது நீதி அங்கு வாசமாயிருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வாக்கு தத்தம். சாந்த குணமுள்ளவர்கள் மனிதனுக்கு மனிதனின் குணத்தை அல்ல. நல்லா கவனிங்க. சாந்த குணம் உள்ளவர்கள், நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? மனிதனுடைய உறவு தான் நம்ம பேசி கொண்டிருக்கோம். இல்லை, மனுஷன் உறவை பற்றி இங்கே பேசவே இல்லை. மனுஷனுக்குமான உறவை பிரதானமாக பேசவில்லை. தேவனிடத்திலே மனிதனுக்கு இருக்கக்கூடிய குணத்தை பிரதானமாக அங்கு சொல்லுகிறது. அதற்கு அடுத்தபடியாகத்தான் மனிதனுக்குமான உறவு. பிரதானமான காரியம் என்னென்றால், தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவிலே நாம் சாந்தமாய் இருக்கிறோமா? நான் இதோட அடுத்த ஸ்லைடில் அதை குறித்ததான காரியத்தை நான் உங்களுக்கு விஸ்தாரமாக சொல்லுகிறேன். 37வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அந்த முழு சங்கீதத்தையும் ரொம்ப அற்புதமாக இந்த தலைப்பை நாம் அதில் பார்த்து கொள்ள முடிகிறது. 37வது சங்கீதம் 9வது வசனம், 37:9. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நல்லா கவனிங்க. இந்த வசனங்கள், இந்த அதிகாரத்தில் வரக்கூடிய வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். 37வது சங்கீதம். சாந்த குணம் அப்படின்னா 37வது சங்கீதம் நமக்கு ஞாபகம் வரணும். சாந்த குணம் அப்படின்னா 37வது சங்கீதம். 9வது வசனம் என்ன சொல்லுது? பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சரியா? 11வது வசனம் பாருங்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். 9வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். அடுத்தது 22வது வசனத்துக்கு வாங்க. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 29வது வசனம். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். 9வது வசனத்தில் பூமியை சுதந்திரிப்பார்கள், 11வது வசனத்தில் பூமியை சுதந்திரிப்பார்கள், 22வது வசனத்தில் பூமியை சுதந்திரிப்பார்கள், 29வது வசனத்தில் பூமியை சுதந்திரிப்பார்கள். அடுத்து 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கவனிச்சிங்களா? பூமியை சுதந்திரிக்கணும், பூமியை சுதந்திரிக்கணும், பூமியை சுதந்திரிக்கணும் என்று எத்தனை முறை இந்த சங்கீதத்தில் வருகிறது. இப்போது இதில் சில விஷயத்தை அவர் கொண்டு வருகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், மனிதனுக்கு மனிதனின் குணத்தை அல்ல, பிரதானமாக தேவனிடத்தில் சாந்தமாக இருக்க வேண்டும் என்பதே இங்கு பொருள்படுகிறது. இப்போ எப்படி என்பதை நம்ம பார்க்கலாம். இந்த 37வது சங்கீதத்தில் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய். கவனிச்சிங்களா? எப்படி தொடங்குது? கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பிக்கையாக இருந்தால் அந்த தேசம் உனக்கு குடியிருப்பை தருகிறது. கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்தால் அந்த தேசம் உனக்கு குடியிருப்பை தருகிறது. 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இருதயத்தின் வேண்டுதல் என்ன அப்படிங்கிறது நமக்கு இந்த சங்கீதத்தில் நீங்கள் மேலே படிக்கும் பொழுது தெரியும். 6வது வசனம். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார்.
5வது வசனத்திலே இப்போ நான் மேலே போகிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு இல்லை, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். No one else will able to satisfy your requirement. அவரே. அப்போ he is the only one can sanction our requirement. 6வது வசனத்தை படித்து நான் 5வது வசனத்துக்கு போனது போல மீண்டும் அதை நான் வாசிக்கிறேன். 6வது வசனம், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். எப்போ? நீ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்போ 9வது வசனத்துக்கு வரும் பொழுது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. இப்போ தெரியுதா? காத்திருப்பு அப்படிங்கிறது, சாந்தம் அப்படிங்கிறது, பேஷன்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு, யாரை நோக்கி அப்படின்னா, பிரதானமாக மனிதனுடைய குணாதிசயம் தேவனுக்காக காத்திருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன, என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது எது நடக்கும் என்பதை தேவன் அறிவார். அவர் எனக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர் எனக்கு எப்பொழுது தருகிறாரோ நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். நான் விண்ணப்பம் வைக்கிறேன், நான் வேண்டுதல் வைக்கிறேன், எனக்கு இது தேவை, எனக்கு இது வேண்டும், எனக்கு இது பிரியமாக இருக்கிறது, ஐயோ எனக்கு இது தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் அது கிடைப்பது வரைக்கும் நாம் சாந்தமாக இருக்கிறோம். அந்த இடத்துல நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 1வது அதிகாரம் 21வது வசனத்தில், யாக்கோபு 1:21, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு சொந்த விருப்புகள், நம்முடைய சொந்தமான எதிர்பார்ப்புகள், இப்படி தான் நடக்க வேண்டும் என்று நமக்கு நாமே வகுத்து கொண்ட நீதிகள் என்று அல்ல. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு எடுத்து போடுங்கள் என்று சொல்கிறார். ஒழித்துவிட்டு, முதல்ல நீ உன் மனசில் என்னெல்லாம் வைத்திருக்கிறியோ அதெல்லாம் எல்லா கோட்டையும் நீ அழிச்சிரு அப்படிங்கிறார். ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை நீங்கள் சாந்தமாக, அப்படியே வேறு ஒன்றும், அது எப்படி அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. நாங்கள் இவ்வளோ நாள் இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தோம், நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க? எல்லாம் கை தட்டி பயங்கரமாக நாங்கள் ஜெபம் பண்ணாதான் எங்களுக்கு ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்பார்ல நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நாள் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் எல்லாரும் சேர்ந்து கூவிக்கிட்டு இருக்கிறது. ஒருத்தர் ஜெபம் பண்ணும் பொழுது அத்தனை பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறது. அப்புறம் எப்படி நீ ஆமேன் போடுவீங்க? உங்களுக்காக அவர் அந்த ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டு இருக்கிறார். அதுதான் நீங்கள் அதை அவர் பேசுகிறத கேட்க முடியும். நீ எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுன்னா அப்படி ஒரு கடன்னு கைத்தட்டி ஒரே ஆர்ப்பரிப்பு. எங்கேருந்து இதெல்லாம் பைபிளில் நம்ம பார்த்தோம்? வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய விருப்பத்தை அல்ல, நாம் வசனத்துக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். அப்பொழுது நாம் அந்த நன்மையை, தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். இல்லைன்னா என்னைக்குனாலும் உங்களுடைய நீங்கள் ஆசீர்வாதம் நினச்சிக்கிட்டு இருக்கிற அத்தனையும் ஒரு நாள் அப்படியே காணாமல் போயிடும். உண்மையாக சொல்கிறேன். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியலைன்னு சொன்னால் ஓடி 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 உழைக்கிற அத்தனையும் ஒரு பஸ்பமாகிறது போல திடீரென்று கொள்ளை பொருளாக நாம் விட்டு கொடுக்குறோம். காரணம் என்ன? சத்தியத்துக்கு நாம் செவி சாய்ப்பது இல்லை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும்.
மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை அப்படி நமக்கு இருக்கணும் என்று சொல்கிறார். அடுத்த வசனம் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கு மன்னிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வரணும் அப்படிங்கிறத 12வது வசனத்தில் பார்க்கிறோம். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான டெண்டர் ஃபீலிங்ஸ், ரொம்ப இளமையான இலகுவான சாந்தமான மென்மையான தட்ஸ் த ரைட் வேர்ட், டெண்டர் மென்மையான ஃபீலிங்ஸ், உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு அடுத்தவர்களை நம்ம மன்னிக்கணும். சரி போ, நான் மன்னிச்சிட்டேன் போ, அப்படி இல்லை. அந்த மன்னிப்பு முழுமையாய் மனசார எப்பா வாப்பா இன்னும் பரவாயில்ல, ஏதோ தப்பு செஞ்சுட்டு போயிட்டு போகுது, உன் சூழலை நான் புரிஞ்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அந்த சாந்தம், அந்த இருதயத்தில் அப்படியே ஏற்றுக்கொள்கிற ஒரு சாந்தம், அதுதான் அங்கே கொண்டு வருகிறார். ஒருத்தர் பல பேர் மன்னிப்பாங்க, ஐயா நான் மன்னிச்சு சரி சரி போ போ போ, அப்படியெல்லாம் மன்னிப்பு. அது தேவனுடைய சமூகத்தில் எதிர்பார்க்கிற மன்னிப்பு அல்ல. உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். இப்போ சங்கீதம் 37க்கு நாம் திரும்பி வரும் பொழுது அந்த முழு சங்கீதத்தையும் கவனமாக நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், பூமி என்பது அவர்களது பூர்வீக நாட்டை அது குறிக்கிறது. ஏன்னா விரட்டப்பட்டாங்க, போர் வந்தது, அவர்கள் அடிமைத்தனத்தில் தள்ளப்பட்டார்கள், எத்தனையோ துன்பத்தில் அவர்கள் இருந்த பொழுது, அப்படிப்பட்ட சூழலிலே எங்களுக்கு எங்கள் பூமி வேணும், எங்கள் நாடு வேணும், எங்களுக்கு சொந்த இடம் வேணுமே என்று இருந்த பொழுது தான் தேவன் அவர்களுக்கு சொன்ன அந்த காரியங்கள் சங்கீதமாக பக்தன் பாடின காரியங்கள். சாந்தமாயிருங்க, பொறுமையாயிருங்க, தேவன் நமக்கு அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அதை நிறைவேற்றுவார், சாந்தமாயிருங்க பொறுமையாயிருங்க என்று சொல்லி. இப்போ இழந்து போன நாட்டை தேவன் திரும்ப தருவார் என்பதை அவர்கள் எதிர்பார்த்து அந்த பாடலை தேவனிடத்தில் பாடின அந்த சங்கீதம் 37வது சங்கீதம். கர்த்தரிடத்தில் சாந்தமாயிரு, பொறுமையாயிரு, கீழ்ப்படிந்திரு, வார்த்தையை கேட்டுக்கொள், இப்படி என்று ஒவ்வொரு காரியமாக அங்கே பார்க்க முடியும். கிறிஸ்துவினுடைய காலத்திலே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவானவர் மக்களிடத்தில் போதித்த பொழுது அவர்கள் ரோமர்களிடத்திலிருந்து தங்களுடைய நாட்டு, தங்களுடைய சுதந்திரம் மீட்டெடுக்கப்படும், யூதர்கள் இஸ்ரவேலர்களுக்கு அது கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு இரட்சகர் வருவார், ஒரு மேசியா வருவார் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த யூதர்கள், அந்த இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் இன்னும் ஒரு மேசியா வருவார் என்று காத்து கொண்டிருப்பதனாலே தான் அவர்களுக்கு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு பிலாத்து முடியாது என்று சொல்லி தன்னுடைய கரங்களை கழுவினதற்கு பின்பு அவருடைய இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் குமாரர் மீதும் எங்களுடைய சந்ததி மீதும் வரக்கடவுது என்று ஏற்றுக்கொண்டார்களே, அந்த சாபத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்களும் என்றைக்கு இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, மேசியாவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அப்பொழுது அவர்களுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது. எப்படிப்பட்ட ரட்சிப்பு? அந்த தேசத்தை குறித்து பேசவில்லை. புதிய ஏற்பாடு ஒரு நாளும் உலகத்தை குறித்து, மாம்சத்தை குறித்து, இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து பேசவில்லை. நமக்கோ அது பரம தேசத்தையே குறிக்கிறது. நாம் எல்லாம் எதை எதிர்பார்த்திருக்கிறோம்? பரம தேசத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த உலகம் அழியும், இந்த பூமி அழியும். ரோமர் 4வது அதிகாரம் 13வது வசனம், அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. கவனிச்சிங்களா?
விசுவாசத்தினால் வரும் நீதினாலே அது கிடைக்கிறது. உலகத்தை சுதந்திரிப்பான் என்று சொல்லுகிற ஒரு காரியம். இப்போ கலாத்தியருக்கு அப்படியே வரும் பொழுது, கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 260வது பக்கம், கலாத்தியர் 3:16-18. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி யாரு? கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணத்தை தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்திலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தார். நாம் எல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம பேசி கொண்டிருக்கிறோமே. எப்படி நாம் ஆபிரகாமுடைய சந்ததி? வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததி பெருகும் அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? அவருடைய வழியிலே ஆபிரகாமின் பிள்ளையாய், ஆபிரகாமினுடைய சந்ததியிலே, ஆபிரகாமினுடைய வழி தோற்றத்திலே, அந்த லீனியேஜ் அதில் தாவீதின் வம்சத்திலே பிறந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சந்ததியாக எண்ணப்படுகிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இப்போ ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் என்று அந்த தகுதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவின் வழியிலே வந்ததினாலே, கிறிஸ்துவை நாம் சுதந்திரித்து கொண்டதினாலே. அப்போது ஆபிரகாமின் பிள்ளைகள் எண்ணுக்கடங்காத ஜனங்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற அந்த பாக்கியத்தை பெற்றிருப்பதனாலே அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் அவர்கள் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போ நமக்கு எது நம்முடைய பூமி? இந்த பூமி அல்ல, பரம தேசத்தையே தேவன் அங்கு நமக்கு வாக்களித்திருக்கிறார். இப்போ சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அத்தனை கட்டளையையும் சாந்தமாய் நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சாந்தமாக அதற்கு கீழ்ப்படியும் பொழுது, நாம் பரம தேசத்தை பெற்றுக்கொள்வதில் எந்த தடையும் இல்லை என்பது வேதாமம் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறது. மீண்டும் ஒரு புதிய தலைப்பின் கீழே அடுத்த சனிக்கிழமை நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.